வந்து நமக்காக நடித்து கொடுப்ப கரங்களை தட்டி நாம் கற்றுங்க. ஹல்லேலூயா. 30 வெள்ளியின் மோகமோ யூதாஸ் முத்தத்தால் உம்மை விற்கலாகுமோ? 30 வெள்ளியின் மோகமோ யூதாஸ் முத்தத்தால் உம்மை விற்கலாகுமோ? வஞ்சகனாய் நண்பன் மாறிவிட்டார், வஞ்சகனாய் நண்பன் மாறிவிட்டார். பழிய வைத்து உம்மை காட்டி தந்தார், பழிய வைத்து உம்மை காட்டி தந்தார். இரக்கமில்லாதோ தேடி வந்தாரோ, இரக்கமில்லாதோ உம்மை பிரிந்து சென்றாரோ, இரக்கமில்லாதோ தேடி வந்தாரோ, இரக்கமில்லாதோ உம்மை பிரிந்து சென்றாரோ. கல்வாரி மலையிலே கல்வாரி மலையிலே ஒன்பதாம் மணி நேரம் இயேசு எலியேல் லாபமா சனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதற்காக சகோதரி செல்வி மேலத்தூர் அவர்கள் வந்து ஜெபிக்கிறார். அபிஷேகம் செய்யுங்க அப்பா, உங்க நன்றி ராஜா. அந்த வார்த்தை இருக்கிற கருவில பட்டியலாக வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அது ஆவிய ஆத்மா கணுக்களின் மூளையும் இருதயத்தின் யோசனைகளையும் அது வகையறுத்தத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. அந்த வார்த்தையை கொடுக்கிற மகனே நீர் ஆசீர்வதியும். எங்களுக்காக அந்த சிலுவையில் அப்பா நீர் அங்கலாய்த்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீங்க அங்கலாய்த்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே.
3 வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிற மகனை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வசனத்திற்காக சகோதரர் சீமோன் தம்பி வந்து இதை விரிவாக நமக்கு படுத்துவார். அவரை கரங்களை கொட்டி ஓட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இடையில அலையில சொல்லக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 3 வார்த்தை எல்லாரும் 3 பேரும் சிறப்பாக நம்ம மாதிரி பேசினாரு. நீங்களும் பொறுமையாக கேட்டீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் குட் ஃப்ரைடே, தமிழில் வந்து புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளி வந்து புனித வெள்ளிக்காக புனிதம் சொல்ல, ஏசப்பா நமக்காக புனிதமானார். அதனால தான் இது புனித வெள்ளின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நாம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நம்ம யாராவது ஒரு வாசிக்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஒரு நிமிஷம் கண்களை முடிச்சிருக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா அந்த மத்தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களுடைய பாடுகளை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உள்ளம் தெரியாமல் கத்தா எங்கள் அபிஷேகம் ஒவ்வொருவரும் எங்களுக்காக உங்கள் ரத்தத்தை நான் கருளும் ஆண்டவரே. இப்படிய வார்த்தை கத்தா சிலுவையில் பேசி 7 வார்த்தை தியானிக்கிறவர்கள் ஆண்டவரே. உள்ளான மனுஷன் கல்லநடையட்டும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. உமக்காய் கத்தா பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. தோற்குமல் முடிமட்டும் வெளிப்படுங்க. அப்படின்னு மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசு செபிக்கிறேன் சொல்லுங்க. நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். இயேசு சிலுவையில 4வது வார்த்தை பேசுகிறார். அந்த நேரம் வந்து 9ஆம் மணி நேரமா இருந்தது. பைபிள்ல 9ஆம் மணி நேரம் சொன்னா நம்ம நேரம் மாலை 3 மணி. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு லாமா லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா என்று சொல்றாங்க. அந்த டைம் வந்து 9ஆம் மணி நேரம் இருக்குது. 9ஆம் மணி நேரம்னா காலையில 6 மணிக்கு வந்து 1 மணி, மத்தியானம் 3 மணி தான் 9ஆம் மணி நேரம்னு சொல்றாங்க. அவர் வந்து சிலுவையில் அரைச்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் மணி வேலையில சிலுவையில் அரைச்சிருக்காங்க. 3ஆம் மணி வேலைன்னா காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அரைச்சிட்டாங்க. 9 மணிக்கு சிலுவையில் அரைஞ்சிட்டு மத்தியானம் 3 மணி வரைக்கும் சிலுவையிலேயே தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். மலையில இன்னும் சொன்னீங்கன்னா கொல்கத்தா மலை வந்து இன்னும் பயங்கரமான மலையா இருக்கும். அந்த இடத்துல கூட அவர் அதிகமான காயப்படுத்தி தலையில முள்முடிஞ்சு வச்சு அவரை கொடுமைப்படுத்தி அந்த பாரத்தை சுமந்து கொண்டு போய் கொல்கத்தா மலையில சிலுவையில் ஆணிகளால் அடிச்சு அந்த வெயில் அவர் தொங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்பாக பேசின 3 வார்த்தையை வந்து அவர் மெதுவாக பேசுகிறார். மெதுவாக நார்மலாக பேசுற பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு. அடுத்து இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாயின்னு சொல்றாரு. 3வது வார்த்தை ஸ்திரியை பார்த்து அதோ உன் மகன், சீசன் நோய்க்கு அதோ உன் தாயின்னு சொல்றாரு. ஆனா இந்த 4வது வார்த்தையை இயேசு சொல்லும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏன் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டாருன்னா அவரால் முடியல. இயேசு கர்த்தர் வந்து அவரை கைவிட்டாருன்னு நினைச்சிட்டாரு. அதனால்தான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். அதே அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆமென். அந்தகாரம் உண்டாயிற்றுன்னா 3 மணி நேரம் இருள் அடைஞ்சது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்க அந்தகாரம் உண்டாயிற்று. எப்பவுமே சூரியன் வந்து நல்ல மத்தியானத்துல உலக ஆராய்ச்சியார் சொல்லுவாங்க இது வந்து ஒரு சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணம் வந்துட்டு இருந்தாலும் 3 மணி நேரம் சூரிய கிரகணம் ஏற்படாது.
சூரியகிரகணம் ஏற்பட்டா 10 நிமிஷம் இல்லாத 15 நிமிஷம் தான் சூரியகிரகணம் ஏற்படும். ஆனா இங்க 3 மணி நேரம் பூமி வந்து அந்தகாரப்பட்டு இருக்குது, பூமி இருள் அடைஞ்சு இருக்குது. ஏன் இருள் அடைஞ்சிச்சு? ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொன்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. தமிழ்ல வந்து அப்படி இருக்குது. ஏன் என்னை கைவிட்டார்னா கர்த்தர் வந்து இயேசுவை கைவிட்டுட்டாரு. ஆமாவா இல்லையா? ஆமா, தேவன் வந்து இயேசுவை கைவிட்டுட்டாரு. ஏன் கைவிட்டார்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கிடும் போது தேவன் பிதா வந்து பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இயேசு வந்து எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கிட்டாரு. துவக்கும் போது அவர் வாழ்ந்த 33 வருஷம், அதுக்கு ஸ்டார்டிங் இருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்காகவே வாழ்ந்து அதிசயங்கள் அற்புதங்களை செய்து நம்முடைய பாடுகளுக்கு நாம எப்படி வாழணும்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. சின்ன பசங்க எப்படி இருக்கணும், வாலி பசங்க எப்படி இருக்கணும், பெரியவங்க எப்படி இருக்கணும்னு அவர் சொன்னாரு. பாடுகளை எப்படி சகிக்கணும்னு சொல்லி கொடுத்து இருக்கிறாரு. சோதனை எப்படி சகிக்கணும்னு சொல்லி கொடுத்து இருக்கிறாரு. அவருடைய கற்பனை கட்டளை எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அது போலதான் அவரு நம்ம எல்லாம் எப்படி வாழணும்னு அவர் சொல்லி கொடுத்து இந்த நேரத்துல அவர் கடைசி பருவாயில அவருக்கு தேவன் என்னை கைவிட்டாருன்ட்டு சொல்றாரு. ஏன் கைவிட்டார்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏத்துக்கினாரு. இந்த வார்த்தை, இந்த ஏலி ஏலி லாமான்ற வார்த்தை வந்து அராமிக் மொழின்ட்டு சொல்லி இருக்கிறாங்க. இதை வந்துட்டு எல்லாரும் வந்து தமிழ் எல்லா அவர் சொன்ன எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. பிதாவை இவர்களை மன்னியும், என்றைக்கு என்னோட பரதேசில் இருப்பான், ஸ்திரீ அதோன், இதெல்லாம் வந்துட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த மத்தேயு மார்க்கு இவங்க வந்து அப்படியே அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய மீனிங் தான் என்னுடைய தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏலி ஏலி லாமா சபக்தானி இந்த பாஷையை அவர் சொன்னது அப்படியே எழுதியிருக்கிறாரு. இந்த வார்த்தை வந்து எல்லா வேதத்திலையும் அப்படியே தான் எழுதியிருக்காங்க. மற்ற வார்த்தையெல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் அந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆனா இந்த வார்த்தை மாத்திரம் அப்படி எழுதியிருக்கிறாரு. ஏன்னா இதை வந்து யாராலையும் மாற்றக்கூடாது. சரித்திரம் வந்து அவர் பொய் சொன்னாரு, இல்ல அவர் வேற ஒன்று சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. அதற்காக இப்படி சொல்லி இருக்கிறாரு. அதே போல அவர் வந்து பாவத்தை பாராத சொத்த கண்ணுன்றதுனால தான் இயேசு அவரை கைவிட்டார். இமைப்போது உன்னை கைவிட்டு ஆனாலும் ஒருக்குமான இருக்கலாம் உன்னை சேர்த்துக்கொண்டு சொன்னது போல அவரை வந்து கைவிட்டுட்டாரு. அதனாலதான் இத்தனை தரம் பிதா குமாரன் என்று சொன்ன இயேசப்பா வந்து அந்த நேரத்துல தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொல்றாரு. அப்படின்னா பிதாக்கும் குமாரனுக்கும் உள்ள அந்த உறவு முறியடிக்கப்பட்டதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம எல்லாருடைய பாவத்தை நம்ம ஏத்துக்கிறதுனால பிதா நம்மளை கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு தான் அவர் தேவனே தேவனேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அந்த 3 மணி நேரம் அந்த இருள் வந்து பூமியை நிரப்பி இருக்கிறது. அதே போல எல்லா பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டதுனால தான் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அதனால அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதே போல அங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை வந்து கேட்கல. அதாவது அந்த பாஷை வந்து அவங்களுக்கு புரியல, இவர் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு புரியல. அங்க மேல வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க, யூதருடைய ராஜான்னு. அது வந்து கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷையில எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க அத்தனை லாங்குவேஜ் கொண்ட ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியாத பாஷையில தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போது ஒரு கசப்பு கலந்த காடியை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது அவர் வந்து அதை குடிக்காம தள்ளி விடுறாரு. இப்போது நாம் ரட்சிக்கப்படுகிற நாம் எல்லாரும் இயேசுவே சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். அவர் நமக்காக சிலுவையில மரிச்சாரு, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு, நமக்காக காயப்பட்டாரு. நம்ம எல்லாரும் இதை நினைக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்கள் இருந்து விடுதலை அடைய முடியும். நமக்காக அவர் பாவப்பட்டார், நமக்காக அவர் பாரப்பட்டார். இதை வந்து நம்ம நிச்சயமா நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம இருதயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவர் நமக்காக நம்ம எல்லாம் பரலோகத்தில் சேர்ப்பதற்கு அவர் போய் பிதா கிட்ட வேண்டிக் கொள்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா தேவன் ஏன் கைவிட்டார்னு தெரியுங்களா? இயேசுவை ஒவ்வொருவரும் எல்லா தருணத்திலும் அவரு ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்கும் போதுல இருந்து அவரு சிலுவை தூக்கிட்டு போகும்போது எத்தனை ஜனங்கள் அவரை வந்து பரிகாசம் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. பக்கத்துல இருக்கிற கல்லாரெல்லாம் கேலி பண்ணாங்க. அப்பெல்லாம் கூட அவர் வந்து தேவனை நோக்கி கூப்பிடல.
இந்த டைம்ல வந்துட்டு அவர் கடைசி கால நேரத்துல ஏசப்பா இந்த இருளான இந்த 3 மணி நேரம் தான் அவர் நம்ம கைவிட்டாருன்னு சொல்லிட்டு அவரு தேவனே தேவனேன்னு சொல்றாரு. அதே போல நாம தேவனை எப்போதும் நாம் நோக்கி பார்க்கணும். இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். அவரு நமக்காக அவர் சிலுவையில பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக சித்தப்பட்டார்னு சொல்லி நாம் அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் எப்படி அவர் நமக்காக வாழ்ந்தாரு என்று அவர் வாழ்ந்து காட்டினது போல நம்மளும் அவருக்காக வாழணும். இந்த உலகத்திலே எத்தனை பாவங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளணும். சோதனைகளை சகிக்க மறுக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி இருக்கிறாரு. அந்த சோதனை எப்படிப்பட்டதான சோதனைட்டு அவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறாரு. எல்லா சோதனையும் அவர் சகித்து விட்டார். ஒரு மனுஷன் தாங்கக்கூடாத பலவீனம், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் தீர்த்து போக அவளுக்கு அவர் சோதனை சகித்து கொண்டார். இப்படியாக நாம் எப்படி சோதனை சகிக்கணும், எப்படி உலகத்தில் வாழணும், எப்படி பிசாசை மேற்கொள்ளணுன்றதுக்காக அவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அது போல நாம் வாழ வேண்டும். இந்த வார்த்தைக்காக நாம் கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இம்மட்டும் எங்களோட அசைவாடுகிற உங்களுக்கு நன்றி அப்பா. இது ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையில் அப்பா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னது போல அப்பா, சோதரன் நீர் எங்களுக்காக எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அப்பா, எங்களுக்காக அப்பா நீ கண்ணீர் வடித்து கர்த்தாவை சோதனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. இந்த வேலையில் அப்பா இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் உங்க ரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே நீ சோதரும் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் இப்படி வருகை ஆயத்தப்படுத்தும் அப்பா அவங்க சோதரும். இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்டீரே உங்களுக்கு நன்றி. ரட்சகர் இயேசு செபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென்.